தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தமிழர் தேசிய கழகம் 2026 சட்டமன்ற தேர்தல்ல உங்களுடைய நகர்வு எப்படி இருக்கு தோழர்? 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும், தமிழர் தேசிய கழகம் ஒரு அ பெரிய அளவுல ஆளுகின்ற அல்லது ஆண்ட அதிமுக இது மாதிரியான கட்சிகளுடைய கூட்டணியில நம்ம ஏதேனும் ஒரு இடத்துல வந்து நம்ம போட்டியிடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய திட்டமா இருந்துச்சு. அது குறிப்பா நம்ம ஏற்கனவே போன நாடாளுமன்ற தேர்தல்ல, அதுக்கு முந்தின தேர்தல்ல இது அதிமுகவுக்கு தான் ஆதரவு குடுத்திருந்தோம். இந்த முறையும் நம்ம அது மாதிரியான சில முயற்சிகள் தான் யோசிச்சோம். ஆனா, திமுக தலைமையிலான கூட்டணியா இருக்கட்டும், அதிமுக தலைமையிலான கூட்டணியா இருக்கட்டும், புதிய இயக்கங்கள், இளைஞர்கள் மத்தியில எழுச்சியோடு வரக்கூடிய இயக்கங்கள் வந்து அவங்க ஒரு அச்சத்தோட அணுகுறாங்க. மறுபடியும் புதுசா நம்ம ஒரு சில தலைவர்கள உருவாக்கி விட்டுறக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அதனால வந்து நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தான். எந்த ஒரு ஆளுகின்ற கட்சியும் யாரையும் உடனடியா வளர்த்து விடாது. நாம தான் அத எதிர்த்து அத முறியடிச்சு நம்ம வளரணும். அப்படிங்கிற அடிப்படையில நாம இந்த தேர்தல பொறுத்தவரைக்கும், தனிச்சு தமிழர் தேசிய கழகம் சில தொகுதிகள்ல நம்ம போட்டியிடுறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதன் அடிப்படையில இப்ப முதல்வர் சட்டமன்ற தொகுதியில நானே நேரடியா களமிறங்குறது மாரி வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கான பணிகள் போயிட்டு இருக்கு. இன்று மாலையில மீதி எந்தெந்த தொகுதிகள்ல நம்ம போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வேட்பாளர் யாரு அப்படிங்கிற விஷயத்த இறுதிப்படுத்தி வெளியிட்டுருவேன். இப்ப வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கான ரெப்ரசன்டேஷன் வந்து எப்படி தோழர் இருக்கு? ஏன்னா ரொம்ப நாளா அதத்தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா கிட்டத்தட்ட அதாங்க எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு தேவேந்திர குல வேளாளர் சமூகம் பெரிதாக அரசியல்ல பிரதிநிதித்துவம் படவில்லைன்ற ஒரு இது அ இருக்கு. அதாவதுங்க 80கள் வரைக்கும் சமுதாயம் சார்ந்த அரசியல் கட்சிகள் தோற்றம் இல்ல. அதுக்கு முன்னாடி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி. அப்புறம் வந்து திராவிட கட்சி, அதுலயே அதிமுக இப்படிதான் இருந்தது. அதுக்குள்ள சில இடங்கள்ல ஆளுமையா இருக்கக்கூடிய தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தவங்க நின்றுக்கிறாங்க, போட்டியிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்பேத்கருடைய நூற்றாண்டுக்கு பிறகு நிறைய ஒடுக்கப்பட்ட இயக்கங்கள் உருவாச்சு. அது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில இருந்து தான் அதிகமான தலைவர்கள் வந்தாங்க. அப்புறம் பறையர் சமூகம், அருந்ததியர் சமூகம், இன்னும் நிறைய மைக்ரோ லெவல்ல இருக்கிற சமூகங்கள்ல கூட இன்னைக்கு இயக்கங்கள் வந்துருச்சு. அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 90களுக்கு அப்புறம் 2000 ஒரு 10 ஆண்டுகள் தான். அந்த காத்திரமான சமூக பணிகள எடுத்து அங்கங்க இருக்கக்கூடிய சில சமூக பிரச்சனைகளை கையாண்டாங்க. அப்போ அது ஒரு விகரசா வேகமா வளர்ந்தது மாரி தெரிஞ்சது. அதன் பிறகு அவங்க வந்து அரசியல் அதிகாரத்தை நோக்கிய பயணம் அப்படின்னு நீங்க நகரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அது எல்லாரும் அந்த இடத்த எட்டி பிடிக்க முடியல. அதுல ஒரு சில தலைவர்கள் மட்டும் எட்டி பிடிச்சாங்க. அதுல முதல்ல மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரா ஆனாரு. அதன் பிறகு குருவிவேல் ராஜன் ஆனாரு. அதுக்கப்புறம் இப்ப அண்ணன் திருமாவளவன் ஆயிருக்கிறாங்க. இது மாரி வந்துச்சு. இப்ப என்னன்னாக்கா, ரெ தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் 2மே திராவிட கட்சிகள் தான். ம். அவங்களுக்குள்ள ஒரு மறைமுக ஒப்பந்தம் இருக்கு. நீங்க ஆளுங்க, இல்லைன்னா நான் ஆளணும். நாங்க கொள்ளையடிச்சத நீங்க கேட்கக்கூடாது. நீங்க கொள்ளையடிச்சத நாங்க கேட்க மாட்டோம். அப்படிதான் நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே மாரி தேசிய கட்சிகள் யாரையும் உள்ள விட்டுறக்கூடாதுன்றதுல அவங்க ஒரு கவனமா இருப்பாங்க. அந்த தேசிய கட்சிகள எப்படி உள்ள விட்டுறக்கூடாதுன்னு கவனமா இருக்கிறாங்களோ, அதே மாரி இந்த சமூகம் சார்ந்து ஒரு அரசியல் எழுச்சியோட வரக்கூடிய ஆட்களையும் அப்படி வளர விட்டுறக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்காங்க. ஏற்கனவே மருத்துவர் கிருஷ்ணசாமிய எம்எல்ஏ ஆக்குனதுக்கு பிறகு, நீங்க பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்கள் கூட அங்க போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அது அவங்கள வந்து வெளியில போகாம நிலைநிறுத்துறதுக்காகத்தான், கடந்த காலத்துல வந்து மாநில துணை பொதுச் செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், ஒன்றிய துணை செயலாளர் இது மாதிரியான துணை பொறுப்புகள உருவாக்கி இவங்களுக்கு குடுத்து நுப்பாட்டுனாங்க. இப்ப அதே மாரி இங்கிட்டு திருமாவளவன் வந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பெரிய லெவல்ல ஒரு மிக நேர்த்தியா அத தேர்தல் சிஸ்டத்துக்கு தகுந்த மாரி அந்த பார்ட்டிய டெவலப் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அவர வந்து கையாள முடியல அவங்களால. அவங்கள மீறி இப்ப இன்னைக்கு வேல்முருகன் அண்ணன வந்து உதறி விட்டது மாரியும், முருகவேல் ராஜன் அண்ணன் உதறி விட்டது மாரி இன்னைக்கு அவர உதறி விட முடியல. அந்த யார உதறி விட முடியலன்னு. திருமாவளவன் ஆ, அவர்கள். ஆ, ம். அப்ப அந்த இடத்துக்கு வளர்ந்துட்டாங்க. இப்ப இவங்களெல்லாம் அவங்க எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும், எப்படா இவங்களெல்லாம் வந்து மட்டம் தட்டி மறுபடியும் நமக்கு அடியாளா, நமக்கு துணையாளா எப்படி வச்சுக்கலாம்னு தான் பார்க்குறாங்க.
அதனால வந்து தேவேந்திர வேளாளருடைய அரசியல் பாதை என்பது வந்து மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய அந்த போக்கு இருக்கு பாருங்க, அந்த நேரம் ரொம்ப பரவலா வீச்சா இருந்துச்சு. 2 இதா பார்க்கணும். சமூக தளத்துல உள்ள பிரச்சனைகள்ல ஜான் பாண்டியன் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவரா வளர்ந்தார். ஆனா அரசியல் ரீதியாக சட்டமன்றம், பாராளுமன்றம் அந்த மாதிரியான ஒரு நகர்வு நோக்கி போகும்போது, மருத்துவர் கிருஷ்ணசாமி அதுல கொஞ்சம் சாதுரியமா சில விஷயங்கள் கையாண்டாங்க. ஆனா அது இங்க இப்ப சமூகத்தினுடைய ஒரு அது சாபக்கேடுன்னு சொல்றதா, இல்ல என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. என்னவா மாறிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா, 2 தலைவர்களுமே வந்து ஒரே தொகுதிக்குள்ள எதிர்த்து எதிர்த்து போட்டியிடுறது. ம். ஒரே கூட்டணிக்குள்ள இருந்தாலும் 2 பேருமே எதிரும் புதிருமா இருக்கிறது. இது வந்து இந்த சமூகத்தை மிக பின்னடைவா கொண்டு போய்க்கிட்டு இருக்கு. இது அரசியலாக சொல்றீங்க. ஆமா. ம். மிக பின்னடைவா கொண்டு போயிட்டு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஆ போன நாடாளுமன்ற தேர்தல்ல எஸ்டிபிஐக்கு அதிமுக ராமநாதபுரத்த குடுத்தாங்க. எஸ்டிபிஐ என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஏற்கனவே அங்க ஒரு இஸ்லாமிய இயக்கத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல குடுத்துட்டாங்க. ம். அதனால இன்னொரு இஸ்லாமிய இயக்கத்தினுடைய வேட்பாளரை எதிர்த்து நாங்க போட்டியிட மாட்டோம். எங்களுக்கு வேற தொகுதி குடுங்கன்னு கேட்டு திண்டுக்கலுக்கு வந்தாங்க. இதுதான் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை நோக்கி, அதிகாரத்தை நோக்கி நகர்த்துவதற்கான நுட்பமான பார்வை. இந்த பார்வை ஏன் இந்த தலைவர்கள்ட்ட இல்லாம போச்சுங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். என்ன காரணம்? அது என்ன காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னாக்கா, எப்படி இது சிபிஐ வெர்சஸ் சிபிஎம். இங்க தப்பு செய்றவன் அங்க ஓடுவான், அங்க தப்பு செய்றவன் இங்க வருவான். 2மே ஒரு பேலன்ஸ்லயே போகும். அதே மாதிரி திமுக, அதிமுக. திமுகவுல இருக்கிறவன் ஜம்ப்னு அங்க ஜம்ப் பண்ணுவான், அதிமுகவுல இருக்கிற ஜம்ப் இங்க ஜம்ப் பண்ணுவான். ஆனா 2 பேருமே இப்ப கருணாநிதி இல்லாம ஜெயலலிதா இல்ல, ஜெயலலிதா இல்லாம கருணாநிதி இல்ல. இந்த எதிர் எதிர் துருவ அரசியல்ல எப்படி இங்க தமிழ்நாட்ட அவங்க வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல வந்து நகர்த்திட்டு போறாங்களோ, அது மாதிரி இவங்க 2 பேருமே வந்து ஒரு ஒரு ஈகோ பாலிடிக்ஸ உருவாக்கிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் இறங்கி நேருக்கு நேரா கை குடுத்துட்டா, அந்த இது சாம்ராஜ்யம் வந்து உடைஞ்சிருமோன்னு பயப்படுறாங்க. அதனாலேயே வந்து 2 பேருமே ஒரே கூட்டணிக்குள்ள இருந்தாலும் கூட, அ ஒண்ணா கை கோர்க்கிறதுல அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மனத்தடை இருக்கு. ஆனா, அந்த மனத்தடைய மட்டும் அவங்க நீக்கிட்டாங்கன்னாக்கா, இன்னைக்கு இப்ப இதே அதிமுக கூட்டணிக்குள்ள புதிய தமிழகமும், இவரு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும், இன்னும் சில சமுதாய இயக்கங்களும் ஒண்ணா நின்றிருந்தா, குறைந்தது 15 இடங்கள் வாங்கியிருக்க முடியும். ஏன் ஒண்ணா நிக்க அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கான உயர்வுக்காகவும், அரசியல் அ க அதிகாரத்திற்காகவும் தான் இந்த இயக்கங்கள் ஆமா. களப்பணியாற்றுறாங்க. ஏன் எல்லாரும் இணைந்து பணியாற்றுவதில அது உங்களுக்கு என்ன சிக்கல் வருது? இணைந்து பணியாற்றுதல எனக்கு தெரிஞ்ச ஈகோ தான் அடிப்படையில. நான் பெரியவனா, நீங்க பெரியவனா? அப்படிங்கிற அந்த ஈகோ பாலிடிக்ஸ் தான் இவங்க 2 பேத்தையும் இணைய விடாம இருக்குது. அதே மாரி இவங்க 2 பேர் மட்டும் இல்ல. இவங்க 2 பேரையும் தாண்டி இப்ப சமகாலத்துல இப்ப எங்களை போன்றவர்கள் அமைப்பு உருவாக்கி வேலை செஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா? ம். இப்ப இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் கூட ஒரு 5 வயது இடைவெளிக்குள்ள தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ம். ஒருத்தர் 45ல இருந்து 40க்குள்ள. அந்த மாரி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளயுமே என்ன யூகம் வரும்னாக்கா, ஆமா இவன் பெரிய ஆளா, இவன் கூப்பிட்டு நம்ம போணுமா? அப்படிங்கிற மாரி ஒரு இது இருக்கு. அதுதான் வந்து இந்த சமூகத்தில இந்த சமூகத்தின் மீது தாக்குதல தொடுத்தாலும் சரி, இந்த சமூகத்தினுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்த காலி பண்ணாலும் சரி, அல்லது வேறு சில வளர்ச்சி நோக்கிய பயணங்கள்ல தடுத்தாலும் சரி, இவங்க வந்து என்னைக்கும் ஒற்றுமையா வரமாட்டாங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் வந்து இங்க நீங்க தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் தென் மாவட்டம் எவ்வளவோ படுகொலைகள் நடக்குது. ஆனா, ஒரு இடத்துலயாவது இவங்கலாம் ஒற்றுமையா நின்றுருந்து அது முறியடிச்சிருந்தா, ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடிய குடுத்திருந்தா, ஆளுங்கட்சி இதுல கவனம் செலுத்தியிருப்பாங்க. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைய, இது மாரியான வன்கொடுமைகளையோ, கொலைகளையோ எப்படி தடுக்கிறது? அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இது வந்து அரசுக்கு நெருக்கடியான பிரச்சனையா மாறாததுனால, அவங்க அதுக்கு உதாசீனப்படுத்துறாங்க. இன்னைக்கு இந்த மானாமதுரையில கூட இந்த ஆகாஷ்ன்ற ஒரு தம்பி, ம். அது கூட பார்த்தீங்கன்னா, காவல்துறையினர் அடிச்சு தான் இது பண்ணாங்க. ம். ம். இங்க மடப்புறத்துல வந்து தம்பி மணிகண்டன் அஜித் அஜித். அஜித் விஷயத்துல நீதிமன்றம் நேரடியா சுமோட்டோவா எடுத்துச்சு. பெரிய ஊடகங்கள் எல்லாம் பெரிய விஷயமா மாத்துனாங்க. கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சம்பவம் தான். 2க்கும் வித்தியாசம்லாம் இல்ல. ஆனா அது இன்னைக்கு வேற இடத்துக்கு போயிருச்சு. எல்லா தலைவர்களும் வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாரும் எல்லா கட்சியும் நிதி குடுத்துச்சு. சட்டம் அதோட கடமைய செஞ்சுச்சு. ஆனா இன்னைக்கு வந்து இந்த தம்பியோட ஆகாஷோட மரணத்துல இப்ப வரைக்கும் அ அவங்க அவங்க குற்றவாளின்னு தெரியுது. சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா கைது செய்யல. ம்.
கேட்டா நீதிமன்றமே என்ன சொல்லுது, உடலை இறுதி மரியாதைலாம் செய்ய வேணாமா, அழுகட்டும்னு நினைக்கிறீங்களா, ஏன் வாங்காம இருக்கிறீங்கன்னு இவங்கள்ட்ட தான் அந்த கொஸ்டினை கேட்குது. சிபிஎஸ்இடி வந்து நீ சஸ்பெண்ட் பண்ணிட்டீல, சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னா உங்க நடவடிக்கை முதல் தகவல் வரைக்கும் பதிவு பண்ணியாச்சு, சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, ஏன் கைது பண்ணல அப்படின்னு நீதிமன்றம் அந்த பக்கம் கேட்கல. அதனால இங்க அதாவது அதிகாரமற்ற சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இதை எப்படி வேணாலும் கையாளலாம்னு நினைக்கிறாங்க. அதுதான் தேர்தல்லையும் எதிரொலிக்குது. இந்த தேர்தலில் நீங்க இப்ப அவங்க பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஒரு தலைவர் போதும், இவரை வச்சு நம்ம வாக்குகளை வாங்கிக்கிறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இந்த பக்கம் தான் நிலைமை எப்படின்னாக்கா, நீங்க திமுக ஒரே ஒரு கட்சி தான் ஓரளவுக்கு ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முருகவேல்ராஜன் அவர் கூட்டணி கட்சி அப்படிங்கிற பட்டியல்ல அவங்கள வச்சிருந்தாங்க. ஆமா, மற்ற இயக்கங்களுக்குள்ள ஆதரவு இயக்கங்கள்னு வச்சிருப்பாங்க. அவருக்கு கூப்பிட்டு நேர்காணல்லாம் நடத்தினாங்க. அப்ப இவரும் சொல்லிட்டு வந்தார், எங்களுக்கு போன முறை கொடுத்த நிலக்கோட்டை தொகுதி வேணா வேற மாற்று தொகுதியை கொடுங்க, நாங்க இந்த முறை இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசி நேரம் பார்த்தா கடைசி நேரம் வரைக்கும் இழுபறியா வச்சு அறிவிக்கவே இல்லை. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இப்ப நான் இதுல இருந்து எப்படி புரிஞ்சுக்கிறேன்னாக்கா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவோட வியூகம் என்னன்னாக்கா, ஸ்டாலின் இப்ப இருக்கிற ஒரு முதல்வர் வந்து வயசாயிருச்சு, உடல்நல குறைவும் இருக்கு. அவருடைய அந்த செயல் நல்ல திடகாத்திரமான செயல்பாடுகள் வந்து எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்னு தெரியல. அப்போ அவர் இப்பவே உதயநிதியை தயார்படுத்துறாங்க. இந்த உதயநிதிக்கு யாரெல்லாம் இப்போ ஸ்டாலினுக்கு ஜால்ரா போடுற மாதிரி உதயநிதிக்கு யாரெல்லாம் ஜால்ரா போடுவாங்களோ அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. யாராவது ஒருத்தர் லைட்டா எதிர்த்து கேள்வி எழுப்பக்கூடிய ஆளுகளா, சீனியரோ ஜூனியரோ அது வேற விஷயம், கேள்வி எழுப்புவாங்க அல்லது குடைச்சலை கொடுப்பாங்க, நெருக்கடியை கொடுப்பாங்கன்னா அவங்கள இப்பவே இந்த வட்டமே ஓச்சு விட்டாங்க. கட்சிக்குள்ளேயும் ஓச்சு விட்டாங்க, கூட்டணி இயக்கங்களுக்குள்ளேயும் ஓச்சு விட்டாங்க. யார் அப்படி கூட்டணி இயக்கங்களுக்குள்ள? கூட்டணி கட்சின்னு பாத்தீங்கன்னாக்கா வேல்முருகனை, தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர், அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில உள்ள பங்கு பெற்றிருந்தாலும், கூட்டணியில பங்கு பெற்றிருந்தாலும், தமிழர் தமிழ்நாடு சார்ந்த எந்த பிரச்சனைகள்லையும் அவர் விட்டு கொடுத்து போக மாட்டார். அதுல ரொம்ப மிக சரியா இருப்பாரு. சட்டமன்றத்திலேயே ரொம்ப கடுமையா குரல் எழுப்புவார். ஆனா அவரை கடைசி வரைக்கும் கூட்டணிகளை வச்சுக்கிட்டே கடைசி நெக்கன்ல வந்து இப்ப கழட்டி விட்டாங்க. இதுக்கு என்ன நீங்க நினைச்சீங்கன்னாக்கா, ஒருவேளை உதயநிதியினுடைய தலைமைன்னு வரும்போது இவரெல்லாம் ஸ்டாலினையே இந்த பாடுபடுத்துறாரு, உதயநிதி எல்லாம் நம்ம வச்சு வைப்பாரான்ற மாதிரி அவங்க பயப்படுறாங்க. அதனால தான் வந்து ஒரு வன்னியர் சமூகத்துல வேற எந்த கட்சியுமே திமுகவுல இல்லை. வன்னியர் சமூகம் தமிழ்நாட்டிலேயே ஆகப்பெரிய பெரும்பான்மையான ஒரு சமூகம். அந்த சமுதாயத்தினுடைய ஒரே பிரதிநிதியா இருந்தது அவர் தான், வேல்முருகன். அப்படி இருந்தும் கூட அவரை கலட்டி விட்டுட்டு வன்னியர் சமூக ஓட்டை வாங்கலாம்ன்ற அளவுக்கு அவங்க வியூகம் வகுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் தெற்க வந்து தேவேந்திரகுல வேளாளர், தேவேந்திரகுல வேளாளருடைய வாக்கு பெரிய அளவிலான ஒரு எண்ணிக்கை கொண்ட சமூகம். ஆனா அந்த பக்கம் ஒப்புக்கு கூட ஒரு சீட்டை கொடுத்து முருகவேல்ராஜனை நம்ம பக்கம் வச்சுக்குருவோம் அப்படின்ற அந்த இது இல்லை. நீங்க விஜயகாந்த் பாருங்க, அது தேய்ந்து போன கட்சி தேமுதிக. அந்த கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்குறாங்க, 10 எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க. அவங்க நான் கேட்கிறேன், விடுதலை சிறுத்தைகளை விட வலுவான கட்டமைப்பு உள்ள கட்சியா அது? இல்ல வாக்கு வங்கி இருக்கிற கட்சியா? ஏன் இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் 8 சீட்டு, ராஜ்யசபா சீட்டு கிடையாது? அது சீட்டு 8 சீட்டுக்கே அழுக விட்டு கதற விட்டு கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, அருந்ததி இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இயக்கங்கள் இருக்கிறாங்க. அதிகமான ஐயா, நாகை திருவள்ளுவன் தோழர், சக்கையன் தோழர், வெண்மணி தோழர், ஒரு 4-5 பேர் அந்த பக்கம் திமுக சைடு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி அழைப்பு கொடுத்தாங்க, பேசினாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா யாருக்குமே இல்லை. நான் கூட எதிர்பார்த்தேன்னா யாரா உங்களுக்குள்ள பேசி ஒருத்தரை முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை அதிகமாக மட்டும் வயசுல மூத்தவராக இருக்காரு, அவருக்கு இந்த முறை மறுபடியும் வாய்ப்பு கொடுப்போம், நீங்க எல்லாரும் சேர்ந்து அவர் ஜெயிக்க வைங்க. அவங்களுக்கும் கொடுக்கலையா? அவங்களுக்கும் கொடுக்கல. தேவேந்திரகுல வேளாளர் இயக்கங்களை கழட்டி விட்டாங்க, அருந்ததி இயக்கங்களை கழட்டி விட்டாங்க, வேல்முருகன் வன்னியருக்கான பெரும்பான்மையான ஒரு பிரதிநிதி இருந்தவர் அவரையும் கழட்டி விட்டாங்க. விசிக பறையர் சமூகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு ஐக்கானா இருந்த விசிகாவை கலட்டி விட முடியல. ஆனா நெருக்கடி கொடுக்கறத வாங்கிக்கணும்னு வச்சுட்டாங்க. இதுதான் இப்ப திமுக கூட்டணி. திமுக அதிமுக வந்து ஜான் பாண்டியன் கொடுத்துருக்காங்களே,
அதிமுகவில் வந்து இப்போ என்னன்னாக்கா, ஏற்கனவே அதிமுக வந்து ஓ ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது வந்து தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தோர் கட்சி மாதிரி கட்டமைக்கப்பட்டுருந்துச்சு. அந்த இப்போ எடப்பாடியார் தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் முக்குளத்தோருடைய இந்த டாப் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. சசிகலா அம்மா வெளியே போயிட்டாங்க, ஓபிஎஸ் வெளியே போயிட்டாங்க, டிடிவி வெளியில போயிட்டாங்க. அப்ப தென் மாவட்டங்கள்ல 2 சமூகம் தான். நீங்க 2 சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா தான் ஜெயிக்கவே முடியும். ம். போன வட்டம் வந்து அதிமுகவினுடைய தவறான அரசியலால அவங்க வந்து தோற்கல. அவங்களுடைய தேர்தல் வியூகம் தவறா இருந்ததுனால தான் தோத்தாங்க. போன வட்டம் தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் டிடிவி அண்ணனும், மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களும் தான். அவங்க தான் 2 பேருமே சேர்ந்து ஒரு 60 தொகுதியை காலி பண்ணி விட்டாங்க. இப்ப இந்த வட்டம் வந்து டிடிவியை உள்ள இழுத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த வட்டம் என்ன தவறா கணக்கு போடுறாங்கன்னாக்கா, மருத்துவரை வந்து வெளியில ஏத்திட்டாங்க. அவர் வாங்கி கொடுக்குற ஓட்டை நம்ம ஜான் பாண்டியனை வச்சு நம்ம வாங்கிக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அப்படி ஜான் பாண்டியன் அண்ணனுக்குன்னு இருக்கு 2 பேரும் ஒரே சாதினாலும் கூட இவருக்குன்னு விழுகிற ஓட்டு இவருக்கு தான் விழுகும். டாக்டருக்குன்னு விழுகிற ஓட்டு அவருக்கு தான் விழுகும். இப்ப இத பத்தி கேட்கும்போது எடப்பாடி அவர்கள் சொன்னாங்க, 31 தொகுதியில மொத்தமே 33,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. நாங்க அவருக்கு எப்படி சீட்டு குடுக்க முடியுன்ற மாரி ஒரு விமர்சனத்த வச்சாரு முன்னாடி. அதாவதுங்க, அவங்க வந்து கடைசி வரைக்கும் கூட்டணிக்குள்ளேயே வச்சு பேச்சுவார்த்தை நகர்த்தி கடைசி நேரத்துல தான் நீங்க கழட்டி விட்டீங்க. அவ நெக் ஆஃப் த மூமெண்ட்ல போய் அவங்க வந்து உடனடியா ப்ரிப்பரேஷன் ஆகி தேர்தலை எதிர்கொள்றது வந்து அது ஒரு சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கமா இருக்கிற கட்சிக்கு வந்து பெரிய அளவுல பண பின்புலம் இல்லாத கட்சி, முதலாளிகள் தொழிலதிபர்கள் இல்லாத கட்சி, சாமானியர்களை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய கட்சி அவ்வளவு சாதாரணமா தேர்தலை வந்து எதிர்கொள்ள முடியாது. ஒண்ணு. 2வது, இந்த 33 தொகுதி 31 தொகுதி 33,000 வாக்கு அப்படின்றதெல்லாம் வந்து அது இவங்களை சிறுமைப்படுத்தி சொல்லணும்ன்றதுக்காக சொல்றாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டார்ல, நீங்க தானே சீட்டு கொடுத்தீங்க. அதிமுக இரட்டை சின்னத்துல தானே போட்டிட்டாரு. அப்ப எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? அதாவது கடைசியா வாங்கினதான் நீங்க கால்குலேட் பண்ணணும். ஒண்ணு கடைசியா நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சுன்னா அதை நீங்க கணக்குல எடுக்கணும். இல்ல கடைசியா சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சுன்னா அதை நீங்க கணக்குல எடுக்கணும். போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வாங்கினதை நீங்க சுட்டி காட்டுறீங்க. போன நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினதை சுட்டி காட்டுங்க. எவ்வளவு வாங்கினாருன்னு சொல்லுங்க. அப்ப என்ன சார் திட்டமிடல்? அது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துல ஓட்டு சாலிடா நம்மளுக்கு தான் விழுகும், இவங்க எல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களா? அதுதான். அத எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் இந்த முறையும் கொஞ்சம் தவறு பண்ணிட்டாருன்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். என்னுடைய உள் மனசு என்ன சொல்லுதுன்னாக்கா, இந்த முறையும் கூட்டணி அமைக்கிறதுல இவர் யாரையோ ஒரு சிலரை வந்து திடகாத்திரமா நம்பிட்டு கூட்டணி அமைக்கிறதுல ஒரு தவறு இழைக்கிறாரு. அது வந்து தேர்தலில் அது ஒரு ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப தேசிய கட்சிகள் பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி 2021 தமிழகத்துல குறிவைத்த ஒரே சமூகம் அப்படின்னு சொன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகம். உங்களுக்கு தெரியும் 2021 வந்து பெயர் அரசாணைக்கு பிறகு அது ஒரு பெரிய முக்கியத்துவப்படுத்தப்பட்டுச்சு. மக்கள் பூராமே பாஜகவுக்குள்ளதான் இருந்ததாக ஒரு தோற்றம் நிலவுச்சு. ஆனா 2021 பாரதிய ஜனதா கட்சி அடைந்த தோல்விக்கு பிறகு இந்த சமூகத்தை பாஜக கைவிட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு பொலிட்டிக்கலா. அது உண்மையா? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் கைவிட்டு விட்டதா தான் நான் பாக்குறேன். ஏன் நான் அப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க தேவேந்திர குல வேளாளர் அந்த அரசாணை இருக்குல்ல, அது வந்து ஒரு பாதி கிணறு. ஒரு முழு கிணறையும் தாண்டணும்னாக்கா பெயர்ல உள்ள இழிவையும் போக்கணும். அதே நேரத்துல இருக்கிற இடமும் இழிவானதாக கருதப்படும் போது அந்த இடத்துல இருந்து அவங்களை நகர்த்தணும். எஸ்சி அப்படின்னாலே வந்து ஒரு 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 தவறான ஒரு பின்புலத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. இவங்க வந்து அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க. அப்ப அந்த இடத்துல இருந்து நகலணும். அதே நேரத்துல நம்மளை இழிவுபடுத்தி சுமத்தப்பட்ட ஒரு அடையாளத்திலிருந்து நம்ம ஒரு நீண்ட மரபு சார்ந்த ஒரு அடையாளத்தையும் நம்ம மாறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. இவங்க என்ன பண்ண தேவேந்திர குல வேளாளருங்கிற அந்த ஒரு மரபு சார்ந்த ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு நீ எஸ்சி பட்டியலே இருன்னு விட்டுட்டாங்க. இப்ப இது வந்து ஒரு பாதி கிணத்தை தாண்டினதுதான் கதை. பாதி கிணத்தை தாண்ட முடியுமா? தாண்ட முடியாது. மறுபடியும் கீழே தான் உள்ளதான் கிணத்துக்குள்ளதான் விழுகணும். அதுக்கு இந்த பருத்தி முட்டை குடோனுக்குள்ளே இருந்திருக்கலாம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியே இருந்துட்டு போயிருக்கலாம். இப்ப 2 கட்ட நிலைமையில கொண்டாந்து விட்டுருக்காங்க. இவங்க ஏன் இப்ப இந்த பட்டியல் வெளியேற்றம்ங்கிற விஷயத்த இந்த பாரதிய ஜனதா வந்து இந்த தேர்தலையோ அல்லது போன தேர்தலையோ பேசு பொருளா அவங்க மாத்தல அப்படின்னாக்கா, அது வந்து நாடாளுமன்றத்துல
அந்த எஸ்சி எஸ்டி சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வரணும். கொண்டு வந்து ஆஹ், வந்து இவங்க இந்த மக்களுடைய பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்து அதை வந்து செப்பரேட் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போகணும். குறிப்பா ஒரு குறிப்பிட்ட தனித்த சாதிக்கு தனியா ஒரு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. அரசியலமைப்பு சட்டத்துல அதுக்கு வழி இல்ல. தொகுப்பா தான் கொடுக்க முடியும். தொகுப்பா கொடுக்கணும்னாக்கா இவங்களோட ஏற்கனவே இருக்கிற தொகுப்புகளை கொண்டு போய் வச்சோம்னாக்கா ம். அங்க இருக்கிறவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அந்த சிக்கல் இருக்கு. அங்க இருக்கிறவங்க எதிர்ப்பு இப்போ தெரிவிப்பாங்க. இதுக்காக தான் பாரதிய ஜனதா கட்சி இதை பத்தி பேசாம ஆமா, இது ஒரு சிக்கலு. இப்ப இவங்க கொண்டு போய் இப்ப பட்டியல்ல இருந்து எடுத்தா இவங்களுக்கான இடஒதுக்கீடை 18ல கை வைக்கிறதா, இல்ல ஏற்கனவே இருக்கிறதுக்குள்ள கொண்டு போய் உட்கார வைக்கிறதான்னு இருக்கு. இருக்கிறதுக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சோம்னா பிசியோ எம்பிசியோ எல்லாரும் எதிர்ப்பாங்க. ஏன் நாங்களே எங்களுக்குரிய பிரதிநிதித்துவம் இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கோம், நீங்க இன்னொரு சாதி அதுவும் ஒரு பெரிய சமூகத்தை கொண்டாந்து உள்ள திணிக்கிறீங்க அப்படின்னு அவங்க எதிர்ப்பாங்க. அது தேர்தல்ல எதிரொலிக்கும். அல்லது இங்க 18ல கை வச்சா எஸ்சி எஸ்டிங்கிறது வந்து ஆல் இந்தியா லெவல்ல வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. நீங்க இங்க இங்க கை வச்சாலும் நீங்க பாராளுமன்றத்துல தான் திருத்தம் கொண்டு வரணும். அப்ப அது என்னவா மாறுனாக்கா இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய எஸ்சி சமூகங்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்கு. ம். அந்த இதை பார்த்து தான் நம்ம இதுல கை வைக்க முடியாது, கை வச்சா சிக்கலா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அச்சப்படுறாங்க. ஆனா இது வந்து இப்ப வன்னியர் போராட்டம் மாதிரி ஒரு வீரம் செறிந்த ஒரு போராட்டமா மாறுச்சு அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். ம். அந்த அரசாங்கம் முடிவு எடுக்க வேண்டிய இடத்துக்கு நாம நெருக்கல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு இந்த பாதியை நிறைவேற்றி கொடுத்த உடனே பாரதிய ஜனதா நமக்கு எல்லாமே செஞ்சிரும், அவங்களை எதிர்த்து பேச வேண்டாம், விமர்சனம் பண்ண வேண்டாம், நம்ம ஒரு மனு கொடுத்தாலே அதெல்லாம் செஞ்சுருவாங்க, ஒரு கையெழுத்துல செஞ்சுருவாங்க, அவங்க நினைச்சா முடியும் அப்படின்னே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த அரசாணையில வேணா அப்படி முடிஞ்சிருச்சே தவிர பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது வந்து ஒரு வீரஞ்செறிந்த ஒரு போராட்டம். அது உடனடியா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அது பாஜக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, அல்லது வேறு கட்சிகள் இருந்தாலும் போராட்டத்தின் மூலமா நெருக்கடி கொடுத்து தான் அதை மாற்ற முடியும். ம். ம். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அதனால இந்த தேர்தலில் வந்து அவங்க பேச பொருளா அதை மாற்ற மாட்டாங்க. அவங்க கடந்துருவாங்க. வேற ஏதாவது இந்த சமூகத்துக்கு சில தலைவர்களுக்கு சீட்டை கொடுத்து பார்த்தீங்களா அவங்க தலைவர்கள் கொடுத்துருக்கோம், உங்க சமுதாய சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம்னு காமிச்சு அதை வச்சே ஓட்டுவாங்க. ஆ. இந்த சூழல் தான் இப்ப நிலவுது. ஆமா. இப்ப இந்த சூழல் நீங்க தமிழர் தேசிய கழகம் முதுகுளத்தூர்ல போட்டியிடுவதாக சொன்னீங்களே, அது எந்த நிலையில இருக்கு? இல்ல நம்ம எப்படின்னாக்கா நாம பிறந்தது ராமநாதபுரம் மாவட்டம். நம்ம பட்டியல் வெளியேற்றம்ங்கிற அரசியலை நம்ம ரொம்ப தீவிரமா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொது தொகுதியில நின்று நம்ம அதை நம்மளுடைய வலிமை என்னன்றத நிரூபிச்சா தான் சரியா இருக்குன்றத நான் யோசிச்சேன். ம். இப்ப நம்ம அமைப்பு சேர்ந்தவங்க தனி தொகுதியிலையும் இப்ப போட்டியிட போறாங்க, அது வேற விஷயம். ம். ஏன்னா தனி தொகுதி தான் வந்து இந்த மக்கள் எங்கெங்க அடர்த்தியா இருக்கிறாங்களோ அதுக்குள்ள தனி தொகுதியா மாத்தி வச்சுட்டாங்க. ம். புரியுது. அதனால நம்ம அங்கேயும் நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். பட்டியல இருந்து வெளியில போற வரைக்கும் அந்த போராட்டத்தை நிறைவு செய்யற வரைக்கும் பண்ணிதான் ஆகணும். நம்ம அதுலயும் போகணும். அதே நேரத்துல பொது தொகுதியிலையும் நம்ம போட்டியிட்டு ம். அங்கேயும் வாழக்கூடிய மக்கள்கிட்டையும் இந்த கருத்தை கொண்டு போய் விதைக்கணும்னா தேர்தல் முறையில நம்ம பங்கேற்று பரப்புரை மூலமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ம். அதற்காகத்தான் நம்ம அந்த முதுகுளத்தூரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இன்னொன்று வந்து ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சியான மாவட்டம், அது ஒரு கலவர பூமி. ம். அது எப்போதுமே வேற வேட்டு இல்லாம அருவாக்கத்தையோடய திரிவாங்க அப்படி ஒரு தோற்றம். அப்படின்ற ஒரு தோற்றம். அது சினிமா ஏற்படுத்துச்சா இல்லை அரசியல்வாதிகள் ஏற்படுத்தினாங்களா, ஊடகங்கள் ஏற்படுத்தினா, அப்படி ஒரு தோற்றம் இருக்கு. அது ஒரு பகுதி உண்மையாகவும் இருக்கு. நல்லா அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனைச்சுன்னா உடனே அது ஸ்பார்க் ஆகி கலவரமாகவும் மாறுது. அதனால என்னுடைய ஆசை ரொம்ப நாளா என்னன்னாக்கா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஆட்சி அதிகாரத்தை டிசைடிங் ஃபேக்டரா மாத்துறது வந்து தென் தமிழ்நாட்டில் தேவேந்திர குல வேளாளர்களையும் தேவர் சமூகத்தையும் நம்ம ஓரளவுக்கு ஒரு ஒரு நட்பு சக்தியா நெருக்கி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, ம். ம். ஆட்சி அதிகாரத்தை வந்து யாரு உட்கார்றது, யாரு முதலமைச்சர் ஆகிறது, யார் அமைச்சராகிறது தீர்மானிக்கிற இடத்துக்கு வந்துடும். டிசைடிங் ஃபேக்டர். ஆமா, இங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு இணக்கம் ஏற்படக்கூடாதுன்றதுனாலதான் தொடர்ச்சியாவே வந்து முக்குலத்தோர் சமூகம் சார்ந்த சிலருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படியே கையில வச்சுக்கிட்டு இந்த பக்கம் மக்களுடைய எந்த பிரச்சனையும் கண்டுக்கிறாம அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ரெண்டு பக்கமும் ஒரு பேலன்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தென் மாவட்டங்கள்ல நீங்க குறிப்பா எப்படி பார்த்தாலும் ஒரு 100 தொகுதியில ம். இவங்க இணக்கப்பட்டுட்டா 100 தொகுதியில சாலிடா ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியும். அது முக்குலத்தோர் அதாவது மறவர் நிக்கிற தொகுதியோ, கல்லர் நிக்கிற தொகுதியோ, அகமுடியார் நிக்கிற தொகுதியோ, இங்கிட்டு தேவேந்திர குல வேளாளர் நிக்கிற தொகுதியோ, இவங்களுக்கு
அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வந்துருச்சுனாக்கா ம், சமூக தளத்துல ம், ம், ம். ஒரு 100 தொகுதியை சொல்லி அடிக்க முடியும். நீங்க 100 தொகுதின்றது வந்து சாதாரண விஷயம் இல்ல. ஆட்சி அமைக்கவே 125 ஆமா. 140 30 தான். வரைக்கும். அப்ப நீங்க வந்து ஒரு 100க்கு போக வேண்டாம். நீங்க 50 வந்து நீங்க 2 பேரும் ஒற்றுமையா கையில எடுத்துட்டீங்கனாலே, அங்க யாரு உட்காரணுங்கிறத டிசைட் பண்ற தீர்மானிக்கலாம். இடத்துக்கு வந்துருவோம். ம். இதனால தான் இதெல்லாம் அவங்க நல்லா ஆட்சியில அதிகாரத்துல இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் புரிஞ்சுகிட்டு தான், ஆ ஒண்ணு சேர்ந்துறக்கூடாதுங்கிறதுக்காக சமூக தளத்துல சில சில அவங்களுடைய ஆட்கள் சில பிரச்சனைகள கிளப்பி விடுறாங்க. அத வந்து உடனடியா தீர்க்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும், அத தீர்க்காம வளர விடுறாங்க. கடைசி நேரத்துல அவங்க ஆதரவு சக்திகள் மூலமாவே அத சரி செஞ்சு, அத அவங்களுக்கான வாக்காவும் மாத்திடுறாங்க. மாத்திக்கலாம். இப்ப நீங்க சொன்னீங்க தேவர் தேவேந்திர உறவு வலுப்படும்போது, யாரு ஆட்சியில் அமர வேண்டும் அப்படின்ற டிசைடிங் ஃபேக்டர் இந்த 2 சமூகம் தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் தமிழக அரசியல்ன்னு சொன்னீங்க. ஆனா முதுகுளத்தூர்ல இப்ப பார்த்தீங்கன்னா, சசிகலா அவர்கள் குடுத்துருக்காங்கல்ல சில பேத்துக்கு சீட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா, தேவேந்திரர், தேவர் அந்த மக்களுடைய முரண்பாடுகளுக்கு நேராக நிற்கக்கூடியவர்களாக இருந்தவங்க கடந்த ஆமா, காலத்துல. உங்களுக்கு தெரியும். ஆமா. இந்த மாதிரியான சூழலை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இப்ப என்ன பொறுத்த நான் அந்த அம்மாவினுடைய வருகைய நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னாக்கா, அது இப்போதைக்கு வந்து அந்த முக்குலத்தோர் சார்ந்த சமுதாய கட்சிகள் எல்லாம் அரவணைச்சு அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கறதுனால, அவங்க வந்து அ முக்குலத்தோர்களுக்கு மறுபடியும் அரசியல் அதிகாரத்த பெற்றுக் குடுத்துருவாங்க. நமக்கு அம்மா இருக்காங்க, சின்னம்மா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கு. ம், ம், ம். ஆனா அது உண்மை இல்ல. நீங்க இந்த சின்ன சின்ன இயக்கங்கள ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணி ஏன்னா அவங்க கிட்ட செல்வாக்கு இல்ல. அவங்க ஒரு கிங் மேக்கரா இருந்தவங்க, அந்த அதிகாரம் கை நழுவி போயிருச்சு. இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய பிடியில இருக்கிறாங்க. வழக்கு, சொத்துக்கள் முடக்கம், பணம் முடக்கம் எல்லாத்துலயும் திமிர முடியாம இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து, அவங்க வந்து ஜெயலலிதா உடல்நிலை சரியில்லாம போயிருந்தப்போ, ஒரு சரியான தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்திருந்தாங்கன்னாக்கா, இந்த கட்சி அவங்க கைய விட்டு போயிருக்காது. இத்தனை வருஷமா ஒரு முதலமைச்சர் கூட இருந்து, அவ்வளவு சம்பாரிச்ச ஒரு அதிகாரத்த பயன்படுத்தினவங்க, ம். கட்சிய காப்பாத்துறதுக்கு ஒரு 2000 கோடி, 3000 கோடிய செலவு பண்ணாம, எவனோ ஒருத்தன் செலவு பண்ணுவான்னு எதிர்பார்த்ததுனா வந்த விளைவு தானே இது. ம். செங்கோட்டையன் உங்களால சப்போர்ட் பண்ண முடியுமா? எடப்பாடி நீங்க பண்ண முடியுமான்னு கேட்டு, நீங்க ரூ. 3000 3000 கோடி செலவு பண்ணி கட்சிய தக்க வைக்கணும்னு நினைக்கிறவன், நாளைக்கு இவன் நம்மள்ட்ட குடுப்பானா, குடுக்க மாட்டானான்னு நீங்க யோசிச்சிருக்கணும்ல. நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சாம்ராஜ்யம். மன்னார்குடி சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம். அதுக்குள்ள யாரையாவது ஒரு ஆள உட்கார வச்சிருக்கலாம்ல. அவங்க நீங்க உங்க குடும்பத்துல உள்ள ஆளுங்களே நம்பல நீங்க. ம். அதனால தான் அந்த கட்சியினுடைய தலைமை வேற ஒருத்தருக்கு போச்சு. செலவு பண்றோம்னு கைக்கு வந்தவங்கள்ட்ட போச்சு. இப்ப அவங்க செலவு பண்ணவங்க எப்படி லாபம் பார்க்கத்தானே செய்வாங்க. அதிகாரத்த விட்டு குடுக்க முடியாது. அதனால உங்கள வெளியில தள்ளி விட்டாங்க. இப்ப உங்கள்ட்ட பலம் இல்ல. வயசும் ஆயிருச்சு. அதனால நீங்க என்ன செய்றீங்க? இந்த சமுதாயத்தின் பேர்ல அங்கங்க மாவட்டத்துல, வட்டத்துல சிறு சிறு இயக்கங்களா இருக்கிறவங்கள ஃபுல்லா கூட்டிட்டு, இந்த ரிட்டயர்ட் ஆன கேஸுகள ஃபுல்லா வர சொல்லி, இந்தா நீ நில்லு, நீ நில்லுன்றீங்க. இவங்க போடக்கூடிய எல்லா தொகுதியும் நீங்க பாருங்க. அந்த அதிமுகவ வெற்றி பெற விடாம ஓக்கிறதுக்கான வழி. ம், ம். திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கான விஷயமா தான் ஆமா. நடக்குது. இது மறைமுகமா திமுகவ ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு யுக்தி. ஆனா, அது திமுக இறக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ம், திமுக இறக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா இவங்களுடைய பிடி எல்லாமே ஒன்றிய அரசின் கையில, பாஜக கையில இருக்கு. ம். அவங்க பிடிய லூசு விட்டு இவங்கள நடக்க விட்டா தான் செய்ய முடியும். அப்ப இந்த வேலை வந்து பாஜக செய்யக்கூடிய ஒரு வேலையா தான் நான் பார்க்கிறேன். அது வந்து நீங்க இவங்க மிச்சம் சொச்சம் அங்கங்க கொஞ்சம் முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் இப்ப அதிமுகவுல இருக்கிறாங்க. நீங்க அவங்களையும் காலி பண்ணக்கூடிய வேலைய தான் இப்ப பார்க்குறீங்க. அவங்களையும் நீங்க காலி பண்ணி விட்டுட்டீங்கன்னாக்கா, கட்சி வசதியா இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு தான் நீங்க வழிவகுக்குறீங்க. ம். எடப்பாடிய நீங்க கட்சிய வந்து அவ்வளவு சீக்கிரமாலாம் எடப்பாடிலருந்து நீங்க மீட்ற முடியாது. ம். சின்னம் அவர் கையில இருக்கிற வரைக்கும் அவரு அடுத்தடுத்த இடத்துக்கு நகர்ந்துகிட்டு தான் இருப்பார். ம். ம். பாஜக என்ன செய்யுது? அதிமுக வந்து ஒருவேளை திடீர்னு தமிழ்நாட்டு மக்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நினைச்சு ரெட்டலைக்கு குத்திட்டாங்கன்னா, ஒரு தனித்த பெரும்பான்மையில வந்துட்டானா, பாஜகவை தூக்கி எறிஞ்சிருவாங்க. தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவான். அப்புறம் நம்ம போய் அவன்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். அப்ப நம்ம ஜெயிக்கணும். அதே நேரத்துல அவனும் தனித்த மெஜாரிட்டில வந்துரக்கூடாது. ம். அப்ப எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் காலி பண்ணணுமோ, அங்க ஃபுல்லா நீங்க சீட்ட குடுத்து இறக்குங்கன்னு சொல்லி, இவங்கள இறக்கி இந்த வேலைய பார்க்க வைக்கிறாங்க.
இவங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன இயக்கங்களுக்கு பெரிய கட்சிகளை இடம் கிடைக்காததுனால ம். இந்த அம்மாவை பயன்படுத்தி அவங்க போட்டியிட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இது நீங்க கடைசியா நீங்க தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பாருங்க. யானை தன்னுடைய தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட கதை தான் அம்மா சசிகலா அம்மாவுடைய கதை ஆகப்போகுது. ம். ஓ! அப்படி சொல்றீங்களா? ஆமா. இந்த மக்கள் முக்குளத்தூர் மக்களுடைய ஆதரவு அந்த மக்கள் அந்த அம்மாவுக்கு இல்லன்றீங்களா அப்ப? பெருமளவு இல்லங்க. அதெல்லாம் ம். மாறிருச்சு. எல்லாருமே அரசியல் அதிகாரம் சார்ந்து தான் யோசிக்கிறாங்க. இந்த அம்மாகிட்ட அதிகாரம் இருக்கிற வரைக்கும் இந்த அம்மாவ நம்புனாங்க. இந்த அம்மா அதிகாரம் இழந்து அவங்களே ஒரு வழக்கு, வாய்தா, நெருக்கடின்னு, சிறைன்னு போனதுக்கப்புறம், அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த அதிகாரம் எங்க போனா கிடைக்குமோ, எங்க போனா சம்பாதிக்க முடியுமோ, அங்க போய் ஒட்டிக்கிட்டாங்க. ம். ம். இப்ப இந்த முதுகுளத்தூர் பகுதியில அ ஒரு 8 மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு வரலாற்று மோதல். அது ஒரு சமூக மோதலாக மாறும் சூழல் வந்தது. அப்ப நீங்க ரொம்ப நடுநிலையோட சில விஷயங்கள பேசி அந்த 2 சமூகத்துக்குமான சமரச போக்கை கடைபிடிச்ச ஒரு ஆள் நீங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் மல்லர் நிக்கிறதாக கேள்விப்படுறேன். அது உண்மையான்னு தெரியல. சரி. அதேபோல அந்த மறவர் சங்க தலைவர் ஒருத்தர் வந்து ஒரு டாக்டர் போட்டியிடுறாரு அப்படின்ற மாரி. இது ஒரு பதட்டமான சூழலத்தான உருவாக்கும். இந்த சூழல்ல இப்ப நீங்க தமிழர் தேசிய ஆமா. கழகம், நீங்களும் போய் போட்டியிடுறீங்க. இல்ல, இத இல்ல. எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அதாவதுங்க எ நான் தனிப்பட்ட முறையில என்ன பொறுத்த மு.க. வையவன் அப்படிங்கிற நபரா இருந்தாலும் சரி, தமிழர் தேசிய கழகமா இருந்தாலும் சரி, முதல்வத்தூர் தொகுதி மட்டும் இல்ல. தமிழ்நாட்டுல நாங்க வேலை செய்ற எந்த இடத்துலயுமே, அ ஜாதி அடிப்படையில வெறியூட்டி, உணர்வூட்டி, அத வந்து அரசியல் ப ப ப லாபத்துக்கு பயன்படுத்துறது இல்ல. எங்களுடைய நோக்கமே வந்து நம்ம எல்லாருமே தமிழ் சமூகத்தினுடைய பிள்ளைகள். நாம கடந்த காலங்கள்ல அ யாரோ ஸ்க்ரூ பண்ணி விட்டதுல நம்ம 2 பேரும் வெட்டிக்கிட்டோம், ம். குத்திக்கிட்டோம், ம். செத்துக்கிட்டோம். ஆனா அது எவ்வளவு நாளைக்கு நம்ம இப்படியே நீட்டிச்சுக்கிட்டு போறது? ம். இதனால நம்ம என்ன பலன அடைஞ்சிருக்கிறோம்? நீனும் உன் பக்கமும் இழப்பு, என் பக்கமும் இழப்பு. உன் பொண்டாட்டியும் தாலி அறுத்திருக்கா, என் பொண்டாட்டியும் தாலி அறுத்திருக்கா. உன் தங்கச்சியும் தாலி அறுத்திருக்கா, முண்டச்சியா இருக்கா, என் தங்கச்சியும் ம். முண்டச்சியா இருக்கா. உன் வீட்ல படிச்சவனும் வேலைக்கு போ முடியல, என் வீட்ல படிச்சவனும் வேலைக்கு போ முடியல. வழக்கு வாய்தான்னு அலைஞ்சது தான் மிச்சம். சொத்தை வித்தது மிச்சம். நகைகள அடகு வச்சு தான் மிச்சம். கடைசியில பார்த்தீங்கன்னாக்கா, தலையில தேய்க்க எண்ணெய் இல்லாத சூழ்நிலையா தான் இன்னைக்கு மக்கள் இருக்கிறான். அப்ப இது வந்து இந்த மக்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த சாதிய உணர்வ பயன்படுத்தி அரசியல்வாதிகள் இத தொடர்ச்சியா நீட்டிச்சுட்டு போறாங்க. இத வந்து நம்ம இப்போ இந்த பகைமைய நம்ம குறைச்சிட்டு, நம்ம 2 பேருமே இந்த சமூகத்தின் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள், பூர்வீக குடிகள். நாம வந்து ஒற்றுமையா இருந்துட்டோம்னாக்கா, நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துறவனுக்கு இங்க வேலை இல்லாம போயிடும். இந்த அரசியல தான் நம்ம எடுக்கிறோம். இது அதனால வந்து நம்மள பொறுத்தவரைக்கும், ஆ ஜாதி அடிப்படையிலும் சரி, மத அடிப்படையிலும் சரி, யாரையும் மேலானவங்க, கீழானவங்கன்னோ, அல்லது யாரும் எதிரானவங்க, நட்பானவங்கன்னு நம்ம பார்க்கல. நம்ம இந்த இந்த மண்ணுக்கானவங்க, நம்ம இந்த மண்ண வந்து நம்ம ஆளணும். நம்ம வந்து நமக்கான வாழ்வியல, வளத்த பெருக்கணும். முன்னேற்றம் அடையணும். அந்த மாரியான அரசியல தான் நாம எடுக்கிறோம். அதனால எனக்கு வந்து யாரும் நம்மள எதிரா பார்க்க போறதில்ல. இன்னும் சொல்லப்போனா, நீங்க ம் அ அமைச்சர் ராஜகண்ணப்பன் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்த சேர்ந்த ம். பிடிஓ, பிடிஓ. ம். வட்டார வளர்ச்சி அலுவலர். அவர வந்து சாதிய சொல்லி இழிவா பேசி அது பத்திரிகைகள்ல இஷ்யூ ஆயிருச்சு. பெரிய இஷ்யூ ஆச்சே. அத யாருமே பெருசா அங்க போராட்டம் எடுக்கல. முதுகுளத்தூர்ல மொதன்னு நம்ம தான் துணிஞ்சு அந்த போராட்டம் அறிவிச்சு நடத்துனோம். கரெக்ட், கரெக்ட். அந்த ம். போராட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, தேர்தலுக்கு எப்படி செலவுக்கு காச ஒதுக்குவாங்களோ, அது மாரி ஒதுக்கி, ஊருக்கு அடிச்சு, ஒரு இளைஞர் கூட, ஒரு மகளிர் கூட போகக்கூடாதுன்னு தடுத்தாங்க. அதையும் மீறி மக்கள் உணர்வோட வந்தாங்க. அங்க ஒரு பெரும் திரள நடத்தி அந்த அமைச்சரையே மாத்த வச்சோம். ம். 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 அ மாத்தி தான் இது பண்ணாங்க. அது மாரி கொஞ்ச நாள் உள்ள தல காட்டுறதுக்கே கொஞ்சம் சங்கட்டப்பட்டுட்டு இருந்தார், அந்த பகுதியில. அதே மாரி நீங்க முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில படிச்ச தம்பி மணிகண்டன், நீர்க்கோழி எந்தலா? நீர்க்கோழி ஏந்தல் சேர்ந்த அந்த மணிகண்டன். அந்த தம்பி மறவர் சமூகத்த சேர்ந்தவர். ஆமா. காவல் நிலையத்துல கீழத்தோல் காவல் நிலையத்துல கொண்டு போய் அடிச்சு, படுகொலை செய்யப்பட்டார். ஆமா. அடிச்சு அனுப்புனாங்க. அவர் வீட்ல போய் படுத்தவர் தான் எந்திரிக்க முடியல, செத்து போயிட்டாரு. ம். அதுல முக்குலத்தோர் அமைப்புகள் பெரும்பாலும் யாருமே எடுக்கல. ஒரு நம்மளுக்கு மனசாட்சி கேட்கல. என்னடா இப்படி ஒரு ஒரு படிச்ச இளைஞன வந்து இப்படி தூக்கி போய் துள்ள துடிக்கி அடிச்சு கொன்னுப்புட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து நமக்கு மனித உயிர் நமக்கு ரொம்ப முக்கியமா தோணுச்சு. சாதிங்கிறத தாண்டி மனித உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்படியெல்லாம் இன்னைக்கு அங்க நடக்கிறத நம்ம பார்த்து நம்ம ரசிச்சோம்னா, நாளைக்கு இங்க நடக்கிறத பார்த்து ரசிக்கிற மனப்பான்மை அங்க வரும். இப்ப முன்கை நீண்டா தான் முழங்கை நீளும்ன்ற மாரி, நான் தான் முதல்ல அந்த போராட்டத்த அறிவிச்சேன்.
அப்புறம் ஆமா நம்ம ஒரு விஆர்கே கவிக்குமார் தோழர், ம். அப்புறம் சில முக்கியத்துவ அமைப்புகள்லாம் நமக்கு கூடவே வந்தாங்க. நம்ம வந்தாங்க. முதல்வர் பேருந்து நிலையத்துல தான் நம்ம அந்த போராட்டத்தை நடத்தினோம். ஆமா, ஆமா. ம். அதுல கூட வழக்கு போட்டிருக்கிறாங்க. என் மேல, ஒரு கவிக்குமார் அண்ணன் மேல, எல்லார் மேலயும் வழக்கு போட்டிருக்கிறாங்க. ம். ஆனால் நம்ம அது பயப்படல. நம்ம எடுத்தோம். அப்ப அங்க என்னவா பேசப்பட்டுச்சுனாக்கா, ஆ மக்கள் மத்தியில நம்ம யார எதிரா நெனச்சிருக்கிறோமோ, அந்த சமூகத்திலிருந்து வந்து இவங்க வந்து இந்த போராட்டத்த எடுக்குறாங்க. நமக்கு நீதி கேட்குறாங்க. ம். அப்ப நாம தான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை மக்கள்ட்ட உருவாச்சு. ம். நெறைய மறவர் கிராமங்கள்ல இருந்து இளைஞர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாங்க. எனக்கு என்கிட்டயே பெர்சனலாவே ஃபோன் அடிச்சு, "அண்ணே இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குதா? நடக்கலையா? ஏன்னா காவல்துறை அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. கிராமம் கிராமமா வந்து சொல்லிட்டு போறாங்க. அனுமதி இல்ல போனா கைது செய்யப்படுவாங்க. நீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. நாங்க வரலாமா? வேணாமான்னு கேட்டாங்க. நீங்க உறுதியா வாங்க. உ உ போராட்டம் உறுதியா நடக்கும். அந்த போராட்டத்துக்கு அப்புறமா தான் அமைச்சரு, மாவட்ட செயலாளரு, மற்ற கட்சிக்காரங்கலாம் அந்த வீட்ல போய் உட்காந்துக்கிட்டு, ம். கவர்ல காச குடுத்துக்கிட்டு, ம். "இத வாங்குங்க, அத வாங்குங்க. நாங்க அத பண்ணி தர்றோம், இத பண்ணி தர்றோம்ன்னு" அசைன்ஸ் குடுத்தாங்க. ம். அந்த போராட்டம் கூட நடக்கலைன்னா, அதுவும் நடந்திருக்காது. ஆ. அப்ப நம்ம அங்க வந்து நம்ம நம்மளுடைய அரசியல் என்னவா நம்ம நினைக்கிறோமோ, தமிழர் எந்த ஒற்றுமை. சமூகத்த நம்ம இணக்கப்படுத்தணும், நெருக்கப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ, அதுக்கான இத வந்து சொல்ல அளவுல இல்லாம செயல் அளவுலயும் நம்ம இறங்குறோம். அது இப்ப அந்த அந்த ஒரு ஒரு இணக்கமான ஒரு சூழல் அங்க இருக்கு. அத நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்த்தெடுக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பா, கண்டிப்பா. இறுதியா ஒரு கேள்வி தோழர். இந்த தேர்தல்ல 2026 தேர்தல்ல சாதி அப்படின்றது எந்த அளவிற்கு திமுகவுக்கும், அதிமுகவிற்கும் கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? சாதிய ஓட்டு அப்படி அப்படி கூட கேட்கலாம். அதாங்க இப்ப இப்ப கடந்த காலத்த விட, இப்ப வந்து முதல்ல சாதி அடிப்படையிலான ஓட்டு மட்டும் தான் ரோல் பண்ணுச்சு. இப்ப சீமானுடைய வருகைக்கு பிறகு மொழி அடிப்படையிலான ஓட் பேங்க் ஒரு பக்கம் கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வருகைக்கு அப்புறம் மத அடிப்படையிலான ஓட் பேங்க் வந்து கன்சாலிடேட் ஆயிடுச்சு. இது 3ம் சேர்ந்து தான் இந்த தேர்தல்ல வந்து ரோல் பண்ணும். அது திமுக சைடா இருந்தாலும் சரி, அதிமுக சைடா இருந்தாலும் சரி. மத அடிப்படையிலான ஓட் பேங்க வந்து பாஜக, அதிமுக கூட்டணிக்கு அது ஒரு பலத்த குடுக்குதா, ம், ம், பலவீனமாக போகுதான்னு தெரியல. ம். எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுக்கு அது பலவீனமா தான் மாறும். பாஜகவுக்கு வேணா அது ஒரு பலமா மாறலாம். ஆனா தேர் தொகுதி ஒதுக்கீட்டுல எடப்பாடி கொஞ்சம் சாதுரியமா சில வேலைகள பார்த்துட்டாரு. ம். அதனால அவங்க கொஞ்சம் தப்பிச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன். திமுக சைடு பார்த்தீங்கன்னாக்கா, திமுக பேசக்கூடிய அதே விஷயங்கள பேசிட்டு, விஜய் இன்னைக்கு தனியா ஒரு அரசியல் இயக்கத்த உருவாக்குறதுனால, அ இந்த பக்கம் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் வந்து விஜய்க்கு கிறிஸ்டியன்ற அடிப்படையிலயோ, அல்லது வேற வேற சாதிய பின்னணியிலயோ அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு இப்போ பிரியும். ரசிகர்கள் வந்து குறிப்பா இளம் சிறார்கள் வந்து தீவிரமான பற்றாளரா இருக்கிறாங்க விஜய் மேல. அதனால இந்த முதல் 2கே கிட்ஸ் இந்த மாதிரியான முதல் தலைமுறை வாக்குகள் ஃபுல்லாவே பெரும்பாலும் திமுக விஜய் கட்சிக்கு தான் போகும். அதனால அது அது ஒரு பக்கம் மத அடிப்படையில சில ஓட்டுகள் பிரியுது. ஜாதி அடிப்படையில வந்து பார்த்து தான் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தேர்தலும் ஜாதி அடிப்படையில தான் பார்த்து சீட்டு குடுப்பாங்க. ஜாதி அடிப்படையில தான் இது பண்ண முடியும். ஆனா இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா, நீங்க தேமுதிகவுக்குலாம் வந்து ஸ்டாலின் குடுத்த முக்கியத்துவம் வந்து ஜாதி அடிப்படையில குடுத்தது மாரி தெரியல. ஏன்னா, வேல்முருகனுடைய வன்னியர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கிய தவிர்த்து விட்டுட்டு, இது பிரேமலதா வந்து அந்த இத பேலன்ஸ் பண்ணிருவாங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ம், ம். ஆனா, அவங்களுக்கு போய் உடனடியா தூக்கி நீங்க ஒரு ராஜ்யசபா சீட்ட குடுக்குறீங்க. உடனே ஒரு 10 சீட்ட குடுக்குறீங்க. எந்த அடிப்படையில அவங்க நேர் செய்வாங்க? இந்த இதுக்கானத. நீங்க அந்த 10 2 குறைச்சு 2 இன்னைக்கு வேல்முருகன்ட்ட நீங்க குடுத்துருந்தீங்கன்னாக்கா, அவரு இன்னைக்கு வட மாவட்டத்துல உங்களுக்கு வன்னியர் ஓட்டு கொஞ்சமாவது வாங்கி குடுப்பார்ல. ம், ம், ம். அப்ப இந்த இடத்துல வந்து சாதி அடிப்படையிலான வாக்குகள் கணக்க தாண்டி, மொழி அடிப்படையிலான வாக்கு கணக்க அவங்க திமுக அந்த வட்டம் போடுறாங்க. ம். ஓ! அந்த மாரியான ஒரு ஆமா, கணக்குல தான் தேமுதிகவுக்கு சீட்டு ஆமா, ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆமா. நீங்க இப்ப இவருக்கு கே.கே.எஸ். செல்வகுமாருக்குலாம் நீங்க ஒதுக்கி இருக்கிறாங்கனாக்கா, ஆமா. சாதாரணமாலாம் ஒதுக்கல. ம். மிக கடுமையான போராட்டம். கிராமம் கிராமமா எடுத்து போராடி, இவங்க தான் வழக்கு போட்டாங்க. இவங்க தான் வந்து கைது செஞ்சாங்க. இவங்க தான் வந்து சிறையில அடைச்சாங்க. ம். ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது திருச்சி சரௌண்டிங்ல ஒரு 10 தொகுதி, 15 தொகுதி நம்ம கைய விட்டு போயிரும்னு ஒரு சூழல் வந்த உடனே, உடனே கட்டி அணைச்சு, அதுவும் அவங்க பலமா நிக்கிற ஜெயிக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு நத்தத்துல கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க. ஆமா. அப்ப அணைச்சு காலி பண்ணி விடுறது.
இப்போ இது திமுக அதாவது சாதி ஓட்டை வாங்கணும், அதே நேரத்துல அவரு வந்து ஆளுமையை ஜெயிச்சு வந்துடக்கூடாது. அந்த ஒரு தந்திரத்தை கையாளுறாங்க. இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சாதிய அடிப்படையிலான வாக்குகளுக்கும் வேல்யூ இருக்கு. மத அடிப்படையிலான வாக்குகளுக்கும் வேல்யூ இருக்கு. அ இன அடிப்படையிலான வாக்குகளுக்கும் வேல்யூ இருக்கு. ஆனா இது நம்ம தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் இது எது கோல வச்சு இருக்கு அப்படின்றத நம்ம மதிப்பீடு செய்ய முடியும். கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது தேவர், தேவேந்திரர் மக்கள் அதாவது எப்படி தேவர் மக்களுடைய ரெப்ரசன்டேஷனா இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு திமுகவும், அதிமுகவும் சொல்லி வச்சது போல் சீட்டு ஒதுக்கலையோ, தேவேந்திரகுல வேளாளர் சமூக இயக்கங்களுக்குமே இந்த மாதிரியான ஒரு புறக்கணிப்பு, இன்க்ளூடிங் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வரைக்கும் நடந்திருக்கு. ஆமா. மொத்தத்துல வந்து இவங்க அந்த சாதிய அமைப்புகளை வந்து ஏதோ குறிவைத்து இவர்கள் டெஸ்ட்ராய்டு பண்ற மாதிரியான வேலைகளாக இருக்கும்னு எனக்கு படுது. பாலிடிக்ஸ் வந்து கார்ப்பரேட் மயமாயிட்டு வருது. அந்த கார்ப்பரேட் மயம் வந்து இது மாதிரியான சிறு சிறு இயக்கங்களை எல்லாம் காலி செய்யத்தான் செய்யும். ம். அவங்க வந்து அரவணைச்சு வளர்த்து விட ஒருபோதும் விரும்பவே மாட்டாங்க. அதனால வந்து சிறு இயக்கங்களுடைய எதிர்காலம்ங்கிறத வந்து கடுமையான ஒரு நெருக்கடிகள சந்திச்சு தான் வளர முடியும். அப்ப அதுல வளர்றதுங்கிறது 100 பூக்கள்ல 1 பூக்கு தாங்க வளர முடியும். மற்றதெல்லாம் அந்த அப்படியே சிறு தேய்மானம் அடைஞ்சு தான் போகும். ம். அது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில முக்குலத்தோருக்கும் அப்படிதான் நிலைமை இருக்கு. தேர்ந்துள்ள வேளாளர்களுக்கும் அதான் நிலைமை இருக்கு. கண்டிப்பா. தமிழர் தளத்தில் தமிழர்களுடைய ஒற்றுமை மேலும் வலுப்படணும் அப்படின்றது உங்களுடைய அரசியல் சித்தாந்தமா இருக்கு. முதுகலத்துறையில் நீங்க களங்காணுங்கிறீங்க. கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி தோழர். வணக்கம் தோழர். நன்றி தோழர்.